திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் 10ஆம் திருமுறை திருமூலர் அருளியது. பாடலும் விளக்கமும். பாடல் எண் 541 முதல் 550 வரை. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பாடல் 541. ஞானம் விளைந்தவர் நம்மிடம் மன்னவர் சேனை வளைந்து திசை தோறும் கை தொழ ஊனை விளைத்திடும் உம்பத்தம் மாதியை ஏனை விளைந்தருள் எட்டலுமாமே. ஞானம் பெற்று தவத்தில் நிற்பவர்கள் இவ்வுலகில் வாழும் மக்களிடையே மன்னவன் என போற்றி கொண்டாடும்படி திகழ்வார். பெருஞ்சேனைகளும் அந்த ஞானியை கண்டு கைகுப்பி வளைந்து வணங்கிடும். அவர் செல்லும் திசைகள் யாவிலும் மக்கள் கைத்தொழுது வரவேற்பர். இந்த உடம்பை படைத்து தந்த தேவர்கள் தலைவனாகிய ஈசனை மற்ற யோகம் யாகம் போன்ற வழிகளில் இல்லாது ஞானத்தில் நிலைத்து பொறுமையுடன் தவம் இருந்தால் அடையலாம். பாடல் 542. வல்வகையாலும் மனையிலும் மன்றிலும் பல்வகையாலும் பயிற்றிப்பதஞ் செய்யும் கொள்ளையினின்று குதி கொள்ளும் கூத்தனுக்கு எல்லையில்லாத விலையம் உண்டாமே. வல்லமை மிக்க வாசியினாலும் ஈசன் அருளை பெற வீடாகிய உடம்பிலும் மன்றாகிய பொற்சபையிலும் ஏற்றி இறக்கி நிறுத்தி பயிற்சி செய்வதாலும் ஞான பக்குவம் பெற்று ஈசன் திருவடியில் சேரலாம். இப்படி யோக ஞானத்தில் தவம் இருந்து வெற்றி அடைந்து இரவா நிலையில் இருப்பவர்களை சித்தர்கள். சுடுகாட்டில் நின்று கூத்தாடும் ஈசனாகிய சோதியிடம் எல்லையில்லாத வகையில் வாசி நாதமாகி இளையத்துடன் சேர்ந்து நிற்பதால் உண்டாவதே பேரின்பமாகும். 25. பெரியாரை துணைக்கோடல். பாடல் 543. ஓடவல்லார் தமரோடு நடாவுவன் பாடவல்லாரொளி பார்மிசை வாழ்குவன் தேடவல்லார் கருள் தேவர் பிரானொடும் கூடவல்லாரடி கூடுவன் யானி. திருக்கோயில்கள் தோறும் இறைவனையே நாடி ஓடி ஓடி தேடும் முத்தமரோடு உறவாடியே நடமிடுவான் ஈசன். ஈசனையே போற்றி இசையுடன் பாடவல்லார் பாடும் நாத ஒளியில் கலந்தே இப்பூமியில் ஈசன் வாழ்ந்திருப்பான். அந்த ஈசனை அடையும் வழியை தேடி அடைந்து ஞானத்தில் வல்லவராய் விளங்குபவர்க்கு அருள் செய்யும் தேவர் தலைவனாகிய ஈசனை கூட வல்லவரோடு யானும் அத்திருவடியில் கூடியிருக்கின்றேன். அடியாரோடு கூடியிருந்தாலே ஈசன் அருளை அடைந்திடலாமே. பாடல் 544. தாமிடர் பட்டு தளி போல் தயங்கினும் மாமன தங்கன்பு வைத்த திலையாகும் நீ இடர்பட்டிருந்த தென் செய்வாய் நெஞ்சமே போயிட தென்னோடு போது கண்டாயே. பற்றி வளர கொம்பில்லாது தவிக்கும் கொடியைப் போல இறைவனை பற்றி நிற்க அறியாது துன்பங்களை படுத்துவிக்கும் மனிதர்கள் தங்கள் மனத்தில் அன்பை தங்க வைத்ததில்லை. அன்பு உள்ளத்தில் நிறைந்திருந்தால் ஈசனும் அங்கு தங்கியிருப்பான். அன்பினால் ஈசனை பற்றி நின்றால் எல்லா துன்பங்களும் விலகி போவதை அறியலாம். அன்பில்லாத நெஞ்சத்தோடு நீ இருந்து துன்பப்பட்டு அலைவதற்கும் அழிவதற்கும் அறிவை அறியாமையே காரணம். ஆதலால் அன்பால் நான் போய் சேர்ந்த இடத்தை அறிவால் அறிந்து என் கூடவே அன்பு வழியில் வந்தால் ஈசன் திருவடியை பற்றி பிறவி துயரை எல்லாம் அகற்றி இன்புறலாம். பாடல் 545. அறிவார் அமர தலைவனை நாடி செறிவார் பெறுவர் சிவதத்துவத்தை நெறிதான் மிக மிக நின்றருள் செய்யும் பெரியாருடன் கூடல் பேரின்பமாமே. தன் அறிவை தான் அறிந்தார் தேவர்கள் தலைவனாகிய ஈசனையே நாடி தவம் செய்வார். அதனால் தெளிந்த ஞானத்தை பெறுவார். சிவத்தத்துவமாய் தன்னுள் விளங்கும் மெய்ப்பொருளை உணர்ந்து அதனை விட்டு ஒரு கணமும் விலகாது பற்றி நிற்பார். இதுவே இறைவனை அடையும் மிக மிக மேலான நல்வழி என்று உணர்த்தி உபதேசம் செய்யும் பெரியாரான ஞானிகளுடன் கூடி
அவர் வழியில் ஈசனை சேர்ந்திருப்பது தான் பேரின்பமாகும். பாடல் 546. தார் சடையான் தன் தமராய் உலகினில் போர் புகழா வெந்தை பொன்னடி சேருவ வாயடையா உள்ள தேவார் கருள் செய்யும் கோவடைந்தன் நெறி கூடலுமாமே. நீண்ட சடா முடியுடைய எம் ஈசனை தன்னுள் தமர் என்று விளங்கும் 10ஆம் வாசல் வழியில் நின்று தவம் செய்து பொன்னார் மேனியுடைய ஈசன் திருவடியில் சேர்ந்திருப்பார் உண்மை ஞானிகள். அவர் உலகினில் வம்பு வழக்குகள் என்று இல்லாது எப்போதும் அமைதியாகவே இருப்பார். வாய் பேசாத மௌனியாக உள்ளத்தில் ஈசனையே நிறுத்தி தவம் செய்வாரே ஞானத்தில் தேர்ந்து அவன் அருளை பெறுவார். தன்னுள் தலைவனாய் நின்று சிவப்பரம் பொருளாய் விளங்கும் மெய்ப்பொருளை அடைந்து அவ்வழியில் கூடுவதே ஈசன் அருள் பெறும் வழியாகும். அது உண்மை ஞானிகளை துணையாக கொள்வதால் அமையோம். பாடல் 547. உடையான் அடியார் அடியாருடன் போய் படையாரலன் மேனி பதி சென்று புக்கேன் கடையார நின்றவர் கண்டறிவிப்ப உடையான் வருகென ஓலமென்றாரே. எல்லாம் உடையான் ஈசனே என்று உணர்ந்த மெய்யடியார்களே மெய்ஞானிகள். அந்த அடியார்க்கு அடியாராய் இருந்து அவர் வழியிலே சென்று பூதப்படையுடைய தீமேனியுடைய பதியாகிய ஈசனின் பொன்னம் பலத்தில் புகுந்தேன். நான் வந்ததை கண்டு அக்கடை வாசல்ல காவல் காத்தவர் ஈசனிடம் சென்று அறிவிக்க ஈசனும் உடனே அன்புடைய என் அடையானே வருக என அழைத்து அபயம் அளித்தாரே. பாடல் 548. அருமை வல்லான் கலை ஞானத்துள் தோன்றும் பெருமை வல்லோன் பிறவி சுழி நீந்தும் உரிமை வல்லோன் உணர்ந்தூழி இருக்கும் திருமை வல்லாரோடு சேர்ந்தனன் ஞானி. அருமையுடைய ஞான பெரியோர்களின் துணை கொண்டு மெய் நெறியில் நின்று உலகில் வாழ்பவர் ஓமையிலா கலை ஞானத்துடன் சிறந்திருப்பார். பெருமை மிக்க மெய்ப்பொருளில் உணர்வு அறிவு நினைவு எனும் 3ஐயும் கூட்டும் மெய் ஞானமே பிறவி பெருங்கடலில் நீந்தி கரை சேர்க்கும். இவர் பெருமை நிறைந்த உயர்வான மெய் ஞானத்தில் புகழோடு விளங்குவார். இந்த உணர் அறிய மெய் ஞானத்தில் நின்று தனக்கு வேண்டியதை ஈசனிடம் உரிமையுடன் பெற்று அருளடைந்தார். உலகம் உள்ளளவும் அழிவின்றி நிலைத்திருப்பார். இவ்வாறு அருமை பெருமை உரிமையுள்ள மெய் ஞானிகளோடு சேர்ந்திருந்தே ஈசன் திருவருள் பெற்று யான் சிவஞானத்தில் தேர்ந்து நிற்கின்றேன். இதனை சேக்கிழார் ஞான சம்பந்தர் அருள் பெற்றதை சிவனடியே சிந்தித்திருக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வ சம்பந்த தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று கூறுவார். 2ஆம் தந்திரம் நிறைவுற்றது. 3ஆம் தந்திரம் பாடல் எண் 549. 1. அட்டாங்க யோகம். உரைத்தனவட்கரி ஒன்று மூடிய நிறைத்தராசி நிறைமுறை எண்ணி பிறை சதம் 8ம் பேசிய நந்தி நிறைத்த இயமம் நியமம் செய்தானே. இந்த யோகம் என்று உரைத்தது உடலில் இயங்கும் மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்தி குதிரையை கடிவாளமிட்டு ஏறி ஓட்டுவதை போன்ற கலை. உடலில் 8 அங்குல அளவே உட்செல்லும் மூச்சுக்காற்று வெளிவரும் போது 12 அங்குல அளவு நடந்து 4 அங்குல அளவு பிராணன் என்ற உயிர் காற்று சேர்ந்து வெளியேறுகின்றது. அதை கட்டுப்படுத்தி உயிர் வளர்ப்பதற்கே அட்டாங்க யோகத்தை சொல்லி அருளினால் எம் பெருமான் நந்தி இந்த யோகத்தினால் நன்மைகள் உண்டாக தவம் செய்யவும் நித்திய ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க இயமம் நியமம் என்று அமைத்தானே. பாடல் 550. செய்த இயம நியமம் சமாதி சென்று ஒய்ய பராசக்தி உத்தர பூர்வம் எய்த கவச நியாசங்கள் முத்திரை எய்த உரை செய்வன் இந்நிலைத்தானே. இந்த அட்டாங்க யோகத்தை இயம நியம முதல் சமாதி வரை சென்று
செய்து உய்வடைய பராசக்தியின் அருளை பெற வேண்டும். அதற்கு முன்னும் பின்னும் செய்ய வேண்டிய கவசமான மந்திரங்களையும் இயற்ற வேண்டிய யோகங்களையும் கடைபிடிக்க வேண்டிய முத்திரைகளையும் இனி விளக்கிச் சொல்கின்றேன். இதை முறையுடன் செய்தால் மெய்நிலை அடையலாம். திருச்சிற்றம்பலம். திருமூலத் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.